அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 வருகிற ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்க போகிறது. அதாவது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பராபவ ஆண்டு பிறக்க போகிறது. இது பார்த்தோம்னா 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த பராபவ ஆண்டு 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். இந்த பராபவ ஆண்டுல என்ன ஒரு சிறப்பான அமைப்பு இந்த காலகட்டத்தில் நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பகவானுக்கு திரிகோணத்துல குரு பகவானும், குரு பகவானுக்கு திரிகோணத்துல சனி பகவானும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு நிறைந்த ஒரு ஆண்டாக பார்க்கப்படுது. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ அல்லது 32 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ நிகழக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகுது. அதாவது சனிக்கு திரிகோணத்துல குருவும், குருவுக்கு திரிகோணத்துல சனி பகவானும். இந்த காலகட்டத்தில் சனியுடைய ஆதிக்கத்தை குறைக்க, சனி பகவானுடைய அந்த கெட்ட ஆதிக்கத்தை குறைப்பதற்காக குருவுடைய பார்வை சனி மேல பதியுது. ரொம்ப அற்புதமான அமைப்பு. 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, இது போன்ற சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ரிலீஃப்மெண்ட் இந்த நேரத்தில் குரு பகவானுடைய பார்வை நமக்கு கொடுத்துரும். எனவே இந்த பராபவ ஆண்டு நிறைய மாற்றங்களை நம்மளோட ராசிகளுக்கு நிச்சயமாக கொடுக்க போகுது. மேலும் ராகு கேது சிம்மத்திலையும் ராகு கும்பத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுவும் எதுவும் பெருசா மைனஸ்லாம் இல்லை. எனவே வருட கிரகங்கள் மிக மிக சாதகமாக சஞ்சாரம் செய்து இதுல சனியுடைய ஆதிக்கம் கம்ப்ளீட்டா குறையுது. சனி நன்மை செய்வதற்கு இப்போ முயற்சிகள் எடுக்க போறாரு. குருவுடைய பார்வையில் அந்த சனி வர்றதுனால இது நாள் வரைக்கும் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்ச ராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு அற்புதமான முன்னேற்றமும் அற்புதமான மாற்றமும், இதுவரை நீங்க அனுபவிச்ச அந்த கஷ்டத்திலிருந்து ஒரு புதிய அனுபவ பாடங்களை கத்துக்கிட்டு ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி இப்போ உங்களை மீட்டு உருவாக்கம் செய்ய போறீங்க. எனவே இந்த பராபவ ஆண்டு நம்ம அனைவருக்குமே ஒரு சிறந்த ஆண்டாக நிச்சயமா அமைய போகுது. அதுல மாற்றுகிறதே கிடையாது. இப்போது இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் நம்மளோட ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீப் அண்ட் கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் அனைவருக்கும் நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் வாரி வழங்கட்டும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம இப்ப ஆரம்பிக்கலாம். மேலும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லே கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீப் அண்ட் கிளியரா பார்க்கலாம். 2வது ராசியா வரக்கூடியது ரிஷபம். ரிஷபத்துடைய அதிபதி சுக்கிரன். இப்போ இந்த ரிஷபத்துக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் குருவோட போர்ஷன் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. குரு 3ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. அது ஒரு வகையில நல்லதுதான். அஷ்டமாதிபதி 3ஆம் இடத்துல மறைந்து உச்சமாகிறது திடீர் விபரீத ராஜயோகத்தையும் புதிய வாய்ப்புகளையும் நிறைய உங்களுக்கு கொண்டு சேர்க்கும். அது நான் உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜா பாக்குறேன். ஜூன் மாதத்திலிருந்து அதிரடியான புதிய மாற்றங்கள் உங்களுக்கு தொடங்க ஆரம்பிக்கும். நினைச்ச விஷயத்தை செயல்படுத்த முடியும். புதிய வாய்ப்புகள் சேரும். உடைய புதிய முயற்சிகள் வெற்றியாக ஆரம்பிக்கும். உபஜய ஸ்தானத்துல குரு உச்சம். இப்போ சும்மா இருக்கிறதுக்கு தோணாது. ஏதாச்சும் ஒரு விஷயம் ட்ரை பண்ணணும், பெருசா ஏதாச்சும் சாதிக்கணும், நம்மளை சுத்தி இருக்கிற கமிட்மெண்ட் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை ஊற்று, ஒரு உத்வேகம் இதெல்லாம் நேரத்துல பிறக்க ஆரம்பிச்சிடும். லாப சனி, சனி மேல குரு பார்வை, இதுவும் அட்டகாசமா இருக்கு. உடைய யோகாதிபதி மேல குருவுடைய பார்வை பதிகிறது ரொம்ப நல்லதுதான். அது லாபஸ்தானத்துல சனி பகவான் இருக்கும்போது பொருளாதார அபிவிருத்தியை அற்புதமா கொடுத்துருவார். இந்த காலகட்டம் கடந்த காலகட்டம் அளவிற்கு ரொம்ப டஃபா இருக்காது. அற்புதமான நற்பலன்களை இந்த நேரத்துல நீங்க உறுதியா எதிர்பார்க்கலாம். 3ஆம் இடத்துல குரு உச்சமாகி லாபஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்கறதுனால பணவரவு கணிசமா இருக்கும். பொருளாதார அபிவிருத்தி நிறைந்த ஒரு காலகட்டம் தான். கடந்த காலகட்ட அளவுக்கு பொருளாதார ரீதியா பெரிய சிரமங்கள் இந்த காலகட்டங்கள்ல இருக்காது. ஏப்ரல் 14 இருந்து ஜூன் மாதம் வரைக்கும் பார்த்தோன்னா நல்ல பணவரவு இருக்கும். உடைய தேவைகள், எண்ணங்கள், நீங்க நினைக்கக்கூடிய அந்த சிந்தனைகள் எல்லாத்தையும் செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பு பொருளாதார ரீதியா உங்களுக்கு கிடைச்சிடும். நிறைய பேருக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு நிலம் வாங்கக்கூடிய யோகம், நிலம் விற்கக்கூடிய யோகம் அல்லது நிலத்தை பெந்தகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் அற்புதமா ஏற்படுது. ரொம்ப நாளா உங்களுடைய பூர்வீக சொத்து நிலத்தை விற்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அது இந்த நேரத்தில் செயல்படுத்த முடியும். நிலத்தை விற்று ஒரு செட்டில்மெண்ட், உடைய அடுத்த கட்ட முயற்சிகளுக்கான வாய்ப்பு அதை கிரியேட் பண்ண முடியும் இந்த நேரத்தில். அதே போல 3ஆம் இடத்துல குரு உச்சமாகிறதுனால நிறைய பேருக்கு இடமாற்றம் நிகழ போகுது. சொந்த ஊரை விட்டு வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் சொல்லிட்டு வெளியிடங்களை நோக்கி பயணிக்க போறீங்க. ஸோ இடமாற்றம் நிறைய பேருக்கு உறுதியாக உண்டு. சொந்த ஊர்ல இருக்க முடியாது. குறைந்தபட்சம் மாவட்டம் விட்டு மாவட்டமாச்சும் மாறக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். அதே போல 3ஆம் இடத்துல குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கிறதுனால அக்கம் பக்கத்து வீட்டாரோட இருந்து வந்த அந்த பிரச்சனைகள், வேலி சண்டைகள் எல்லாம் சரியாகும். அக்கம் பக்கத்துல இப்போ ஒரு ஐக்கிய நிலை உருவாக ஆரம்பிக்கும். அதே போல கடந்த காலகட்டத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா நிறைய மன உளைச்சல்,
ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு மாதிரி கடுமையான மன உளைச்சல் ஃபேமிலி ரீதியா நிறைய இருந்துச்சு. ஏன்னா 2ஆம் இடத்துல குரு, அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்துல அமரக்கூடிய ஒரு அமைப்பு. எனவே கடந்த வருடம் குடும்ப ரீதியா நிறைய பிரஷர் இருந்திருக்கும், மன வருத்தம் இருந்திருக்கும், மன உளைச்சல் அதிகமா இருந்திருக்கும், மன குழப்பம் நிறைய இருந்திருக்கும். ஏன்னா ஜென்மஸ்தானத்துல சனி பார்வை, முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகள், நம்ம பயணிக்கிறது சரியா, நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் சரியானதா இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம மேலேயே நமக்கு ஏதோ ஒரு சந்தேக குணம்லாம் வந்திருக்கும். இப்போ அதெல்லாம் மாறப்போது மனம் சார்ந்த வகையில இருந்த அத்தனை பிரச்சனைகளும் சரியாயிடும். இப்போ மைண்ட் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். புதிய முயற்சியை தொடங்குறதுக்கான ஒரு ஃப்ரீனஸை இந்த நேரம் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். மேலும் இந்த நேரத்தில் இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் நடக்கிறது, இளைய சகோதர சகோதரிகளுக்கு ஏதாச்சும் சுப மாற்றங்கள் சுப விஷயங்கள் நடக்கிறது, அதெல்லாம் இந்த நேரத்தில் அற்புதமா இருக்கு. இளைய சகோதர சகோதரிகளோட ஏதாச்சும் வருத்தங்கள் இருந்துச்சுன்னா அது இப்போ சரியாகும். மேலும் இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த கம்யூனிகேஷனை குறிக்கக்கூடிய இடம், அதாவது தகவல் தொடர்பு துறையை குறிக்கக்கூடிய இடம் தான் இந்த 3ஆம் இடம். இதுல குரு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த தகவல் தொடர்பு துறை மூலமாக நல்ல வருமானம் வர ஆரம்பிக்கும். ஒரு சிலர் பார்த்தோன்னா வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஆன்லைன் மார்க்கெட்டிங், ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஈடுபட்டு ஏதோ ஒரு விதத்துல வருமானத்தை ஈட்டுவாங்க. ஒரு சிலர் ஆப் கிரியேட் பண்ணுவாங்க. அதே போல ஆன்லைன்ல உணவு டெலிவரி பண்றது, ஆன்லைன் மூலமா செய்யக்கூடிய தொழில், இதெல்லாம் அற்புதமா விருத்தியாக ஆரம்பிக்கும். அற்புதமான முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். இந்த நேரத்துல வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா ராகு நமக்கு ஜீவனஸ்தானத்துல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காரு. குரு பார்வையும் இப்ப ராகுக்கு இல்ல. எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பாக்குற வேலை பிடிக்காது, வேலையில கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும், ஏதோ கொஞ்சம் மன உளைச்சலா வேலை ரீதியா நிறைய மன உளைச்சல் வர மாதிரி இருக்கும். எனவே நீங்க ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்கன்னா பாக்குற வேலையை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நகர்த்துறது பெஸ்டா இருக்கும். அவசரப்பட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு புதுசா ஒரு வேலை தேட போறேன்னு போக வேண்டாம். ஹை ரிஸ்க் எடுக்காதீங்க. அப்படியே நீங்க ஒரு வேலையை மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா புதுசா ஒரு வேலையை தேடிக்கிட்டு அதற்கு பிறகு இருக்கிற வேலையை விடுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். வேலையை விட்டுட்டு நான் இன்னொரு வேலை தேட போறேன்னா அது சாமானியமா கிடைக்காது. எனவே இந்த நேரத்தில் பார்க்குற வேலையில் ஒரு உயர்வு உண்டு. கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு நகர்த்துனீங்கன்னா டெஃபினட்டா அதுல உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். உங்களுடைய சம்பளம் உயர ஆரம்பிக்கும். ஜூன் மாதத்துக்கு பிறகு இந்த மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலையை விட்டுட்டு புதுசா வேலை தேடணும்னு நினைக்காதீங்க. இருக்கிற வேலையை நகர்த்துங்க. அதுலேயே உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவான ரிசல்ட் காத்துக்கிட்டு இருக்கு. எனவே உத்தியோகத்துல கவனம் தேவை. சக ஊழியர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். யாரு கூடயும் பகை உணர்வு பாராட்டாம நட்புறவு பாராட்டுறது ரொம்ப நல்லது. அடுத்து தொழில் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இப்போதைக்கு எதுவும் பண்ணாதீங்க. ஹை லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண வேண்டாம். 10ல் இருக்கிற ராகு தொழில் ரீதியா தடைகளையும் தாமதத்தையும் கொடுப்பாரு. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் தொய்வு நிலையை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதலா இன்வெஸ்ட் பண்றேன், கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி பெரிய சூழல்ல போய் மாட்டிக்காம கொஞ்சம் கவனமா செயல்பட்டா இந்த நேரத்துல உறுதியா வெற்றி உண்டு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னா சின்ன லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா லாபஸ்தானத்துல சனி இருக்கிறதுனால போடுற ப்ராஃபிட்டை எப்படியோ கெயின் பண்ணிடலாம். ஆனா பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணி லாக் ஆகிடக்கூடாது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி இந்த நேரத்தில் சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் ஸ்டார்ட் அப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, அது நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ அது லாபத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். தொழில் ரீதியாக சிரமங்களும் பிரச்சனைகளும் இருந்தாலும் லாபத்துல குறை இருக்காது, வருமானத்துல குறை இருக்காது. எப்படியோ அந்த மாசத்துக்குள்ள வருமானத்தை நீங்க டேர்ன் ஓவர் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த நேரம் பாசிட்டிவா இருக்கு. புதிய தொழில் தொடங்கலாமா வேண்டாமா அப்படின்னா முதலீடு பண்ற அளவுக்கு பணம் இருக்கு அப்படின்னா சின்னதா இன்வெஸ்ட் பண்ணி உங்க ஸ்டார்ட் அப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க. கடன் வாங்கி தான் இன்வெஸ்ட் பண்ணணும், வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்னா இப்போதைக்கு தொழில் தொடங்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. மேலும் இந்த நேரத்துல இந்த மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்க, அலைந்து திரிந்து வேலை செய்யக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் அற்புதமான முன்னேற்றம் உண்டு. அலைந்து திரிந்து வேலை செய்யறவங்களுக்கு இப்போ திடீர்னு பார்த்தோன்னா ஒரு கிஃப்ட் கிடைக்கும். யாரோ முகம் தெரியாத மனிதர் மூலமா கிஃப்ட் கிடைக்கும். அதே போல வேலை பார்க்குற இடத்துல புதிய சலுகைகள்லாம் திடீர்னு உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா நான் பார்க்குறேன். நீ எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. எதிர்பார்க்காத விஷயம் எதிர்பார்க்காத சமயத்துல உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே போல மனசுல இருந்த சங்கடங்கள்லாம் அந்த நேரத்துல விலக ஆரம்பிக்கும். மன ரீதியா இருந்த அந்த தொய்வு நிலை, மன உளைச்சல் எல்லாமே குறையும். இப்போ ஒரு புதுசா ஒரு கான்பிடென்ட் வரும், தைரியம் பிறக்கும். அதே போல ஒரு சிலருக்கு இடம் விற்பனை செய்யறது, புதுசா இடம் வாங்குறது, அதே போல அபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட, அதாவது அடுக்குமாடி கட்டடங்கள்ல அபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்றது, இது போன்ற யோகம்லாம் அந்த நேரத்தில் அற்புதமா இருக்கு. தாராளமா வாங்கலாம். அதே போல 3ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால ஒரு சிலர் வீட்டுக்கு மேல வீடு கட்டுவாங்க. அதாவது மாடி மேல வீடு கட்டக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் உருவாகுது. ஒரு சிலர் டபுள் ஃப்ளோர்ல வீடு கட்டுவாங்க. சில பேர் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் வச்சிருப்பாங்க. இப்போ செகண்ட் ஃப்ளோர் எழுப்புறதுக்கு தயாராவாங்க. எனவே மாடி மேல மாடி கட்டுறதுக்கு இந்த நேரம் பாசிட்டிவா இருக்கு. அந்த முயற்சிகளை ஒரு சிலர் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. மன மகிழ்ச்சி இந்த நேரத்தில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே போல குடும்பத்துல இருந்து வந்த அந்த உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள்லாம் இப்போ குறைய ஆரம்பிக்கும். குடும்ப ரீதியாக ஏற்பட்ட அந்த மருத்துவ செலவுகள் இந்த நேரத்தில் குறைய ஆரம்பிக்கும். ஃபேமிலியில
ஒரு நல்ல ரிலீஃப்மெண்ட் இருக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இப்போ எனர்ஜியாக மாறிடுவாங்க. எல்லாரும் உங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுவாங்க. குடும்பத்தில் இருந்த மன வருத்தங்கள், சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள் எல்லாம் குறைய போகுது. இந்த நேரத்தில் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஏற்பட்ட மன வருத்தங்கள்லாம் நீங்கி இப்போ குடும்ப உறுப்பினர்களுடைய அந்த ஒரு ஒத்துழைப்பு, ஒற்றுமை இதெல்லாம் அற்புதமாக கிடைக்க போகுது. மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கிறது ரொம்ப நல்லது. குரு 3ஆம் இடத்துல இருக்காரு. எனவே கழுத்து சம்பந்தப்பட்ட விஷயம், தொண்டை பகுதி சம்பந்தப்பட்ட விஷயம், சைனஸ் சம்பந்தப்பட்ட விஷயம், மூச்சு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு சிலருக்கு இந்த தைராய்டு சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் உங்களோட தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்திக்கோங்க. அதே போல இந்த நேரத்துல கழிவு நீக்க உறுப்புகள் உட பிரைவேட் பார்ட்ல எந்த பாதிப்பும் வராம பாத்துக்கணும். உடைய கழிவு நீக்க உறுப்புகள்ல அடிபடுறது அல்லது அந்த பகுதிகளில் ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்து நீங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். இந்த நேரத்துல உங்க தேக ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் மிகுந்த அக்கறை, கவனம், நிதானம் நிச்சயமா இருக்கணும். குறிப்பா கழுத்து, தொண்டை, உடைய இந்த மூச்சு விடக்கூடிய இந்த மூச்சு பகுதிகள் இதுல எல்லாம் ஏதாச்சும் பாதிப்புகள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. அதே போல இந்த நேரத்துல குரு 3ஆம் இடத்துல அமர்ந்து குருவுடைய பார்வை வந்து பார்த்தோன்னா பாகியஸ்தானத்துல இருக்கும். எனவே உங்களுடைய சுய முயற்சியால முன்னேற்றம் ஏற்பட போகுது. இந்த நேரத்துல யாருடைய உதவியும் உங்களுக்கு தேவைப்படாது. நீங்களே சுயமா உழைத்து ஒரு மேன்மையான நிலைக்கு வர போறீங்க. மேலும் சமுதாயத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை இன்னும் மேன்மையடைய ஆரம்பிக்கும். நீ இழந்த இந்த மதிப்பு மரியாதை மீண்டும் உங்களுக்கு இப்போ கிடைக்க ஆரம்பிக்கும். நன்மதிப்பு, மரியாதை, புகழ், பெயர் இதெல்லாம் அற்புதமா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்த கெட்ட பெயர் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். இப்போ உங்களை தூக்கி வச்சு எல்லாரும் கொண்டாட போறாங்க. அந்த அளவுக்கு நீங்க இழந்த அந்த மதிப்பு மரியாதை திரும்ப உங்களுக்கு கிடைச்சிடும். நிறைய புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சனி லாபத்துல முகம் தெரியாத மனிதர்களுடைய உதவி நிறைய கிடைக்கும். வேற்று மொழி பேசக்கூடிய மனிதர்களுடைய தொடர்பு, அவர்களால ஒரு நல்ல ஆதாயம் இதெல்லாம் அந்த நேரத்தில் அற்புதமா கிடைக்கும். இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்யறவங்களாம் வந்து பார்த்தோன்னா யாருனே தெரியாதவங்களா தான் இருப்பாங்க. முகம் தெரிந்தவர்களை விட முகம் தெரியாதவர்கள் நிறைய உதவி செய்வாங்க. புதிய வாய்ப்புகள் நிறைய வந்து சேரும். வர வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கோங்க. அதே போல இந்த நேரத்தில் ரிஷபராசியை சேர்ந்த பெண்களுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம். பெண்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சி இந்த நேரத்தில் உறுதியா உண்டு. பெண்கள் நினைத்த விஷயத்தை இப்ப செயல்படுத்துவாங்க. மனசுல இருக்கிற ஆசைகளை இப்ப நிறைவேற்றிப்பாங்க. இந்த மாதிரி ரிஷபராசியை சேர்ந்த பெண்களுக்கும் இந்த நேரம் வந்து ரொம்ப அட்டகாசமா இருக்கு. நிறைய பேர் புதிய விஷயங்கள் தொடங்க ஆரம்பிப்பாங்க. ரொம்ப நாளா பிளான் பண்ண விஷயத்தை இப்ப எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே போல கடன் சார்ந்த விஷயம் ஏதாச்சும் நீங்க கடந்த காலகட்டங்களில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா, அதாவது வங்கியில் ஏதாச்சும் கடன் இருக்கு, கோல்டு லோன் இருக்கு அப்படின்னா அந்த நேரத்தில் அதை திரும்ப கட்ட முடியும். வாங்கின கடனை திரும்ப கட்டி முடிச்சு ஒரு மேன்மையான நிலையை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பீங்க. கடன் பிரச்சனை எல்லாம் இப்ப தீரப்போகுது. கடன் சார்ந்த வகையில் இருக்கிற தொந்தரவுகள்லாம் குறையும். இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்துக்குள்ளேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஜூன் மாதத்துக்குள்ளேயே அபரிவிதமான பொருளாதார அபிவிருத்தி அப்படிங்கிறது நேரத்தில் உங்களுக்கு உறுதியா உண்டு. அதே போல அக்டோபர் மாதத்திற்கு பிறகு உங்களோட கைக்கு வர வேண்டிய பணம் எல்லாமே வந்து சேரும். வெளில ஏதாச்சும் கடன் உதவி பண்ணிருக்கீங்க, கடன் கொடுத்துருக்கீங்க, அல்லது வட்டி தொழில் ஏதாச்சும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, வெளில கொடுத்த பணம் கிளைம் ஆகல அப்படின்னாக்கா அக்டோபர் மாதத்துக்கு பிறகு வெளில கொடுத்த பணம் எல்லாமே அப்படியே கைக்கு கிளைம் ஆயிடும். அதே போல ஏதாச்சும் முதலீடு பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த முதலீடுகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு திரும்ப கிடைக்க ஆரம்பிக்கும். பண்ண அந்த முதலீடு இப்போ கிளைம் ஆகும். உங்களுக்கு அது பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்குற மாதிரி இப்போ உதவிகரமா நீங்க எப்பயோ பண்ணி வச்ச முதலீடு இப்போ மீண்டும் உங்களுடைய கைகளுக்கே வந்து சேரப்போகுது. ஸோ அதுவும் நான் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக பார்க்குறேன். மாணவ மாணவிகளுக்கு இந்த நேரம் வந்து அட்டகாசமாக தான் இருக்குது. எதுவும் பெருசாக குற்றமாக சொல்கிற மாதிரி இல்லை. 4ஆம் பாவகம் எதுவும் பெருசாக பாதிக்கப்படலை. 2ஆம் பாவகத்தில் இருந்த சிரமமும் இப்போ விலகுது. குரு வந்து நமக்கு 3ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகளுக்கு அற்புதமான முன்னேற்றம் உண்டு. மன குழப்பத்தை மட்டும் மாணவ மாணவிகள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஜென்மஸ்தானத்தில் சனி பார்வை இருக்கு. அதனால நிறைய பேருக்கு சிந்தனை குழப்பம் வரும். முடிவு எடுக்கிறதுல சிரமப்படுவாங்க. இந்த கோர்ஸ் படிக்கலாமா, அந்த கோர்ஸ் படிக்கலாமா அப்படிங்கிற அந்த முடிவு எடுக்கிறதுல நிறைய சிரமங்கள் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் நீங்க நிவர்த்தி பண்ணிக்கணும். நல்லா மெடிடேஷன் பண்ணிட்டு யோசிங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க எந்த துறை சார்ந்து பயணிக்க போறீங்களோ அந்த துறை சார்ந்த மனிதர்கள்ட்ட ஒரு சின்ன அட்வைஸ் வாங்கி செயல்படுறது ரொம்ப நல்லது. சிந்தனை குழப்பத்தை மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. கல்வி ரீதியா எந்த தடையும் தென்படலை. கல்வியில நல்ல முன்னேற்றம் உண்டு, நல்ல ஏற்றமும் உண்டு. நீங்க நினைச்சதை விட ஒரு 10 மடங்கு முன்னேற்றத்தை நோக்கி தான் பயணிக்க போறீங்க. எனவே கல்வி சார்ந்த வகையில நினைச்ச மாதிரி உங்களுக்கு கிடைச்சிடும். ஆசைப்பட்ட கோர்ஸை இப்போ சேர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமா உண்டு. எனவே கல்வி ரீதியா நல்ல முன்னேற்றம் உண்டு. அதே போல போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த நேரத்தில் அற்புதமான செய்திகள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. போட்டித் தேர்வுகள்லாம் நிறைய வரிசையா வரப்போகுது. இந்த போட்டித் தேர்வுகள்லாம் அட்டன் பண்ணீங்கன்னா நல்ல ரிசல்ட் இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியா கிடைச்சிடும். ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஒரு சுப செய்தி கிடைக்கல, ஒரு நல்ல ரிசல்ட் எனக்கு கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப சாதகமா இருக்கு. உபஜய ஸ்தானம், போட்டித் தேர்வுகளை குறிக்கக்கூடிய உபஜய ஸ்தானத்துல குரு பகவான் உச்சமா இருக்காரு. இந்த நேரத்தை விட்டீங்கன்னா திரும்ப கிடைக்கிறதுக்கு 12 வருஷம் ஆகும். அதனால இந்த நேரத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. சனியுடைய பார்வை ஜென்மத்தில் இருக்கிறதுனால உங்க மைண்டு அடிக்கடி டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும். உங்க மைண்டு சொல்றதை கேட்காதீங்க, உங்க மனசு சொல்றதை கேளுங்க. அப்படியே கொஞ்சம்
ஃபோக்கஸ்டா படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கவனச்சிதறெல்லாம் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத சிந்தனையை நீங்க ஒமிட் பண்ணிட்டு உங்களோட கெரியர்ல உங்களோட படிப்புல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணா டெஃபினட்டா நல்ல ரிசல்ட் உறுதியா உண்டு. உபஜய ஸ்தானத்துல குரு பகவான் உச்சமா இருக்கிறதுனால போட்டி தேர்வுகள்ல அற்புதமான வெற்றிகளை அந்த நேரத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். மேலும் சனியுடைய பார்வை பஞ்சமஸ்தானத்துல இருக்கு. எனவே பிள்ளைகளோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். பிள்ளைகளோட அடிக்கடி கருத்து போராட்டம்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய இந்த சுபகாரியங்கள் கொஞ்சம் தள்ளி போற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா அதெல்லாம் நினைச்சு நீங்க பெருசா வருத்தப்பட வேண்டாம். இப்போதைக்கு பிள்ளைகளோட அந்த உறவு நிலையில மட்டும் எதுவும் விரிசல் இல்லாம கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறது ஒரு பெஸ்டான ஒரு ஆப்ஷனா இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்கறது குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த நேரத்தில் கொஞ்சம் தடை தாமதத்தோட புத்திர பாக்கியத்தில் சுப செய்தி கிடைத்தே தீரும். ஏன்னா புத்திரகாரகன் குரு உச்சமாகிறாரு. 5ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கிறது மட்டும் தான் கொஞ்சம் டிமெரிட்டா இருக்கு. இந்த நேரத்தில் கொஞ்சம் மருத்துவ செலவுகளோட உங்களோட முயற்சிகளை செஞ்சீங்கன்னா டெஃபினட்டா சுப செய்தி உண்டு. அதனால முயற்சிகளை செய்யலாம். அடுத்த திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம பார்த்த வரைக்கும் 7ஆம் பாவகம் பெருசா பாதிக்கப்படலை. குரு பகவானுடைய பார்வை 7ஆம் பாவகத்துல அற்புதமா பதியுது. அதாவது குரு 3ஆம் இடத்துல அமரும் பொழுது காம திரிகோண ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3, 7, 11 இந்த ஸ்தானங்களை இயக்குறாரு. எனவே 7ஆம் பாவகம் இயங்குறதுனால திருமண முயற்சிகளை செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான காலகட்டம் இது. திருமண முயற்சிகள்ல சுப செய்தி உறுதியா கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் நிச்சயிக்கப்படும், திருமணம் நடக்கும். எனவே திருமண சுபகாரியங்கள் சார்ந்த வகையில சுப செய்தி உறுதியா உண்டு. தாராளமா முயற்சி பண்ணலாம். அதே போல திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எதுவும் குற்றமா இல்லை. மன வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டு. வாழ்க்கை துணையால ஏற்பட்ட இந்த மன உளைச்சல், வருத்தம் எல்லாமே சரியாகுது. இந்த நேரத்துல வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி இந்த நேரத்துல வாழ்க்கை துணை சார்ந்த வகையில எந்த பிரச்சனையும் இல்லை. திருமணமாகி பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இப்போ ஒன்று சேருவாங்க. மன வாழ்க்கையில நிம்மதி இப்போ கிடைக்க ஆரம்பிக்கும். எனவே மன வாழ்க்கை, வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் இருந்து இந்த கடுமையான மன உளைச்சல் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். எனவே மன வாழ்க்கை இந்த நேரத்தில் நான் பாசிட்டிவா தான் பார்க்குறேன். மேலும் இந்த புத்தாண்டு இன்னும் சிறப்பு அடையிறதுக்கு நமக்கு இருக்கிற இந்த தடை, பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்றதுக்கு என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குருவாயூர்ல இருக்கக்கூடிய கிருஷ்ண பகவானை போய் வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லது. வாய்ப்பு கிடைச்சா குருவாயூர் போய் கிருஷ்ண பகவானை மனமுருகி வழிபட்டு வாங்க. உடைய தடைகள், உங்க மனசுல இருக்கிற குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். இதோட உடைய குலதெய்வத்தையும் மனமுருகி வழிபட்டு வாங்க. நிறைய பேருக்கு குலதெய்வத்துல எல்லாம் கடந்த காலகட்டங்கள்ல, அதாவது கடந்த வருடத்துல குலதெய்வ வழிபாட்டுல நிறைய தடைகள் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கும். எனவே உடைய குலதெய்வத்தையும் மனமுருகி வழிபட்டு வருது ரொம்ப நல்லது. ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு ஒரு முறை உங்களுடைய குலதெய்வத்தை நேரில் போய் சந்திச்சு பிரார்த்தனை செய்து வருது ரொம்ப நல்லது. எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடு மஸ்டா நீங்க இந்த நேரத்தில் செய்யறது உங்களுக்கு இந்த முயற்சிகள் இருக்கிற தடைகளை விலக்கி கொடுக்கும். அதே போல குருவாயூர்ல இருக்கக்கூடிய கிருஷ்ண பகவானை மனமுருகி வழிபட்டு வரும்போது மன ரீதியா இருக்கக்கூடிய மன உளைச்சல், சிந்தனை குழப்பம், ஒரு தெளிவில்லாத மனநிலை இதெல்லாம் சரியாக ஆரம்பிக்கும். தெளிவு பிறக்கும். புதிய வழிகளும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். மேலும் இதோட யானையிடம் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப நல்லது. உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல ஏதாச்சும் ஸ்தலத்துல யானைகள் இருக்கு அப்படின்னாக்கா அங்க போயிட்டு யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, அல்லது யானைக்கு தேவையான பொருட்கள், அது சாப்பிடக்கூடிய இந்த ஒருவேளை உணவு இதெல்லாம் வாங்கி கொடுத்து யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். அதுவும் ரொம்ப நல்லது. இந்த நேரத்துல யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது குறிப்பா மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப நல்லது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தோன்னா 100% நற்பலன்களை அதிகப்படியாக கொண்டு வந்து சேர்க்கும். எனவே ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் குருவாயூரில் இருக்கக்கூடிய கிருஷ்ண பகவானை போய் முடிஞ்சா வழிபட்டு வாங்க. மேலும் உங்களுடைய குலதெய்வத்தை மறக்காம மனமுருகி வழிபட்டு வாங்க. குலதெய்வ கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு. மேலும் யானையிடம் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த எளிய பரிகாரங்களை நீங்க தொடர்ச்சியா செய்யும் பொழுது நிச்சயமா நல்ல மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு உங்கள் அனைவருக்கும் நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் மன நிம்மதியும் மன நிறைவையும் வாரி வழங்கட்டும் அப்படின்னு சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். வாழ்த்துக்கள்.